வணக்கம். ஆட்டோமேஷன் மற்றும் ஏஐ எனப்படும் செயற்கை நுண்ணறிவு வளர்ச்சியால் உலகளாவிய தொழில்துறைகள் மாற்றமடைந்துள்ளது. மேலும் உற்பத்தி துறையும் இதற்கு விதிவிலக்கல்ல. சமீப ஆண்டுகளில் ஏற்பட்ட முக்கியமான மாற்றங்களில் ஒன்றுதான் லைட் ஆஃப் தொழிற்சாலைகள் எனப்படும் டார்க் ஃபேக்டரிகள், அதாவது இருண்ட தொழிற்சாலைகள். இவை மனித தலையீடு இல்லாமலோ அல்லது குறைவாகவோ தேவைப்படும் தானியங்கி உற்பத்தி நிலையங்களாகும். ஆனால் இந்த தொழிற்சாலைகள் தொழில்துறையின் எதிர்காலமா அல்லது அவை வழங்கும் நன்மைகளை விட சவால்கள் அதிகமாக உள்ளனவா என்ற அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் டார்க் ஃபேக்டரிகள் எப்படி உருவாகிறது, அவற்றின் நன்மைகள், குறைகள் மற்றும் உலகளவில் நிறுவனங்கள் அவற்றை எப்படி செயல்படுத்துகிறது என்பது குறித்து தெரிந்து கொள்ளலாம். இன்றைய நவீன காலத்திற்கு ஏற்ப உலகம் முழுவதிலும் உள்ள முன்னணி நிறுவனங்கள் டார்க் ஃபேக்டரி முறைக்கு நகர்ந்து கொண்டிருக்கின்றன. இது தொழில்துறையை வளர்ச்சிக்கு அழைத்து செல்லுமா அல்லது வேலைவாய்ப்பை குறைக்குமா என்ற அச்சம் எழுந்துள்ள நிலையில் டெஸ்லா, சீமென்ஸ், ஃபேனிக் போன்ற முன்னணி நிறுவனங்கள் முழுமையாக தானியங்கி தொழிற்சாலைகள் மூலம் உற்பத்தி செயல்முறைகளை மாற்றியமைத்து வருகின்றது. ஆனால் இவை உண்மையாகவே தொழில்துறையின் எதிர்காலமா என்ற கேள்வி எழுந்து வருகிறது. டார்க் ஃபேக்டரிகள் என்பது முழுமையாக ஆட்டோமேஷன் செய்யப்பட்ட தொழிற்சாலைகள் ஆகும். இங்கு மனிதர்கள் இல்லை, ரோபோக்களும் ஏஐ அடிப்படையிலான இயந்திரங்கள் மற்றும் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் மூலம் 24 மணி நேரமும் இயங்கி வருகின்றது. இதனால் பாரம்பரிய அதிக வேலைத்திறன் தேவையான செயல்முறைகள் பழமையாகிவிடுகின்றன. எந்த பணியாளர்களும் தேவையில்லை என்பதால் இந்த தொழிற்சாலைகளுக்கு விளக்குகள் தேவையில்லை. இதனால் தான் இது லைட் ஆஃப் தொழிற்சாலைகள் அல்லது டார்க் ஃபேக்டரி என்ற பெயர் வந்தது. இதனால் மின்சார பயன்பாடு பெரிய அளவில் குறைகிறது. மேலும் இந்த இருண்ட தொழிற்சாலைகளில் லைட்டின் வெளிச்சம் தேவையில்லை என்பதால் இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தும் நிறுவனங்களுக்கு கூடுதல் லாபம் கிடைக்கிறது. பல நிறுவனங்கள் ஏன் டார்க் தொழிற்சாலைகளில் முதலீடு செய்கின்றன என்றால், நவீன உற்பத்தி துறையில் டார்க் தொழிற்சாலைகள் உருவாவதற்கு பல காரணங்கள் உள்ளன. அவை என்னவென்றால், முதலாவதாக அதிகரிக்கும் திறன். தானியங்கி முறைகள் மூலம் மனித தொழிலாளர்களை விட வேகமாகவும் துல்லியமாகவும் செயல்படுகின்றன. தயாரிப்பு பிழைகளை குறைத்து உற்பத்தி அளவை அதிகரிக்கின்றன. இரண்டாவதாக செலவு குறைப்பு. மனித தொழிலாளர் தேவையை நீக்குவதால் சம்பளம், சலுகைகள், பணியிட பாதுகாப்பு செலவுகள் உள்ளிட்ட செலவுகளை கணிசமாக குறைக்கிறது. மூன்றாவதாக 24 மணி நேர செயல்பாடுகள். மனித பணியாளர்களைப் போல இடைவெளிகள், விடுமுறைகள் அல்லது தூக்கம் தேவையில்லை. இதனால் தடையின்றி தொடர்ச்சியான உற்பத்தி சுழற்சி நடக்கும். நான்காவதாக மேம்படுத்தப்பட்ட பாதுகாப்பு. ஆபத்தான சூழல்களில் உள்ள அபாயகரமான பணிகளை ரோபோட்டுகள் நிர்வகிக்க முடியும். இதனால் பணியிடத்தில் ஏற்படக்கூடிய காயங்கள் குறையலாம். ஐந்தாவதாக அளவிடுதல். ஏஐ இயக்கும் உற்பத்தி முறை பணியாளர் பயிற்சி தேவையில்லாமல் மாறிவரும் சந்தை தேவைகளுக்கு விரைவாக மாற்றியமைக்க முடியும். பல முன்னணி நிறுவனங்கள் ஏற்கனவே லைட் அவுட் உற்பத்தியை ஏற்றுக்கொண்டு ஆட்டோமேஷனில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றங்களை செய்துள்ளது. உதாரணமாக ஃபேனிக். தொழில்துறை ஆட்டோமேஷனில் முன்னணியில் உள்ள ஃபேனிக் நிறுவனம் உலகின் மிக பிரபலமான டார்க் தொழிற்சாலைகளில் ஒன்றை செயல்படுத்துகிறது. ஜப்பானில் உள்ள ஃபேனிக் நிறுவனத்தின் தொழிற்சாலை முழுமையாக தானியங்கிய உற்பத்தி முறைகளை பயன்படுத்தி ரோபோ ஆயுதங்களை தயாரிக்கிறது. இங்கு இயந்திரங்கள் மனித உதவியின்றி மற்ற இயந்திரங்களை உருவாக்குகின்றன. இரண்டாவதாக சீமென்ஸ். இந்த நிறுவனம் தனது மின்சார உற்பத்தி துறையில், குறிப்பாக ஜெர்மனியில் உள்ள அதன் ஆம்பர்க் தொழிற்சாலையில் டார்க் ஃபேக்டரி செயல்பாடுகளை ஒருங்கிணைத்துள்ளது. இந்த தொழிற்சாலை 99.99% தரநிலையை உறுதி செய்கிறது. இது ஏஐ மூலம் இயக்கப்படும் உற்பத்தி முறையின் செயல்திறனை நிரூபிக்கிறது. மூன்றாவதாக டெஸ்லா. எலான் மஸ்கின் டெஸ்லா நிறுவனம் அதன் ஜிகா தொழிற்சாலைகளில் ஆட்டோமேஷன் முறையை அதிகரிக்க தொடர்ந்து முயற்சி செய்து வருகிறது. டெஸ்லாவின் தொழிற்சாலைகளில் இதுவரை மனித உதவிகளின் தேவை இருந்தாலும் எதிர்காலத்தில் முழு தானியங்கி உற்பத்திக்கு மாற்றம் செய்யும் நோக்கத்துடன் நிறுவனம் செயல்பட்டு வருகிறது. நான்காவதாக லைட்ஸ் அவுட் சிஎன்சி மெஷினிங். சைனாவில் பல தொழிற்சாலைகள் லைட்ஸ் அவுட் சிஎன்சி மெஷினிங் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகின்றன. இதனால் சைனா டார்க் தொழிற்சாலைகள் வளர்ச்சியில் முன்னணி நாடாக திகழ்கிறது. குறிப்பாக சிஎன்சி எனப்படும் கம்ப்யூட்டர் நியூமெரிக்கல் கண்ட்ரோல் மெஷினிங் துறையில் இத்தொழில்நுட்பம் முழுமையாக ஆட்டோமேஷன் செயல்பாடுகளை கொண்டுள்ளதால் உற்பத்தி திறன் அதிகரிக்கப்படுகிறது, தவறுகள் குறைகிறது, மேலும் செலவு குறையும் வகையில் செயல்படுகிறது.
இதனால் பல சைனா உற்பத்தியாளர்கள் துல்லியமான பொறியியல் மற்றும் பெருமளவிலான உற்பத்திக்காக டார்க் தொழிற்சாலை முறைக்கு மாறிவிட்டனர். ஐந்தாவதாக அடிடாஸ் ஜெர்மனி மற்றும் அமெரிக்காவில் ஸ்பீட் பேக்டரிஸ் என்ற தொழிற்சாலைகளை அறிமுகப்படுத்தியது. இவை ரோபோட்டிக்ஸ் மற்றும் AI தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி குறைந்தபட்ச மனித ஈடுபாட்டுடன் ஸ்னீக்கர்ஸ்களை தயாரிக்கின்றது. ஆனால் உயர் செயல்திறன் இருந்தபோதிலும் லாஜிஸ்டிக் எனப்படும் விநியோக கட்டமைப்பு சவால்களால் அடிடாஸ் தனது ஸ்பீட் பேக்டரி திட்டங்களை குறைத்தது. இந்த இரண்டு தொழிற்சாலைகள் பல நன்மைகளை வழங்கினாலும் அவை சவால்களையும் எதிர்கொள்கின்றன. முதலாவதாக அதிக ஆரம்ப செலவுகள். முழுமையாக தானியங்கி தொழிற்சாலையை அமைப்பதற்கு ரோபோட்டிக்ஸ், செயற்கை நுண்ணறிவு மற்றும் உள்கட்டமைப்பு ஆகியவற்றில் பெரும் முதலீடு தேவைப்படுகிறது. இரண்டாவதாக வேலை இழப்புகள். மனித தொழிலாளர்களை நீக்குவது வேலையின்மை மற்றும் திறமையான தொழிலாளர்களின் இடப்பெயர்ச்சி போன்ற கவலைகளை எழுப்புகிறது. மூன்றாவதாக தொழில்நுட்ப கோளாறுகள். தானியக்கம் மேம்பட்ட கணினி அமைப்புகளை சார்ந்துள்ளது. இதற்கு திட்டமிட்ட பராமரிப்பு மற்றும் கண்காணிப்பு தேவைப்படுகிறது. ஒரே ஒரு கோளாறு ஏற்பட்டால் முழு உற்பத்தி செயல்முறை முற்றிலும் நிற்கக்கூடும் அபாயம் உள்ளது. நான்காவதாக நெகிழ்வுத்தன்மை இல்லாமை, அதாவது லேக் ஆஃப் ஃபிளெக்சிபிலிட்டி. மனித தொழிலாளர்கள் விரைவாக உற்பத்தி தேவைகளை மாற்றி செயல்பட முடியும், ஆனால் இயந்திரங்களுக்கு மீண்டும் புதிய செயல்களுக்கு ஏற்ப மாற்றம் செய்யப்பட வேண்டும், அதாவது ரீப்ரோகிராமிங் செய்யப்பட வேண்டும். ஐந்தாவதாக சைபர் பாதுகாப்பு அபாயங்கள். தானியங்கி முறைகள் செயற்கை நுண்ணறிவு மற்றும் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் ஆகியவற்றை நம்பியுள்ளதால் இந்த அமைப்புகள் சைபர் தாக்குதல்கள் மற்றும் ஹேக்கிங் முயற்சிகளுக்கு ஆளாக நேரிடும். தொழில்துறையின் எதிர்காலம் முழுமையான தானியக்க தொழிற்சாலைகளாக மாற்றம் அடைய போவதில்லை. அதற்கு பதிலாக மனித உழைப்பும் தானியக்க முறையும் இணைந்த கலப்பு முறை, அதாவது ஹைபிரிட் மாடல் ஆதிக்கம் செலுத்தும் அதிக வாய்ப்புள்ளதாக இருக்கும். ஆட்டோமேஷன் முறை தொடர்ந்து வளர்ந்தாலும் சில தொழில்துறைகள் மற்றும் செயல்முறைகளில் இன்னும் மனித ஈடுபாட்டின் தேவையை உடையதாகவே இருக்கும். AI-ஆல் இயக்கப்படும் தொழிற்சாலைகள், மின்னணு சாதனங்கள், கார் உற்பத்தி மற்றும் துல்லிய பொறியியல் போன்ற துறைகளில் அதிகளவில் காணப்படலாம். ஆனால் தனிப்பயனாக்க வடிவமைப்பு, அதாவது இண்டஸ்ட்ரீஸ் ரெக்வயரிங் கஸ்டமைசேஷன் மற்றும் கைவினை நுணுக்கம் தேவைப்படும் தொழில்கள் இன்னும் மனித தொழிலாளர்களையே சார்ந்திருக்கும். அரசுகளும் பல தனியார் நிறுவனங்களும் தொழிலாளர்களின் திறன் மேம்பாடு, வேலைவாய்ப்புகள் உருவாக்கம் மற்றும் செயற்கை நுண்ணறிவு ஒழுங்குமுறை போன்ற நெறிமுறை சிக்கல்களை தீர்க்க முனைவது அவசியம். தானியங்கி தொழில்நுட்பம் சமூகம் முழுவதும் பயனளிக்க வேண்டும், ஆனால் அது விரிவான வேலை இழப்புக்கு காரணமாக மாறாமல் இருக்க வேண்டும். தொழில்துறை உற்பத்தியில் குறிப்பிடத்தக்க மாற்றத்தை டார்க் தொழிற்சாலைகள் பிரதிநிதித்துவப்படுத்துகின்றன. செயல்திறன், செலவு சேமிப்பு மற்றும் அளவிடுதல் ஆகியவற்றை வழங்குகின்றன. இருப்பினும் அவை வேலைவாய்ப்பு, தகவமைப்பு மற்றும் பாதுகாப்பு பற்றிய கவலைகளையும் எழுப்புகின்றது. பல நிறுவனங்கள் இந்த டார்க் ஃபேக்டரியின் உற்பத்தியில் முதலீடு செய்தாலும் இந்த மாற்றம் அனைத்து தொழில்களிலும் ஒரே மாதிரியாக இருக்காது. வெற்றிகரமான எதிர்காலத்திற்கான திறவுகோல் மனித நிபுணத்துவத்துடன் ஆட்டோமேஷனை சமநிலைப்படுத்துவதிலும், தொழில்நுட்பம் உற்பத்தி திறனை மேம்படுத்துவதை உறுதி செய்வதிலும், வளர்ந்து வரும் வேலை சந்தையில் தொழிலாளர்களுக்கு புதிய வாய்ப்புகளை உருவாக்குவதிலும் தான் உள்ளது.